பண்டிகை காலத்தில் தேங்காய் போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களுக்கு நிலையான விலையை உறுதி செய்யும் வகையில் உதவித்தொகை உட்பட பொருள் அனுப்பும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவு தேவைப்படுகிறது. தைப்பூச கொண்டாட்டம் நெருங்கி வருவதால் தேங்காய்க்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் அதன் விநியோக சங்கிலியில் அழுத்தம் ஏற்பட்டு விலை உயர்வுக்கு இட்டு சென்றுள்ளதாக கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனம் KLSICCI தலைவர் நிவாஸ் ராகவன் தெரிவித்தார். அதோடு டீசல் எரிபொருளுக்கு வழங்கப்படும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை மறுபரிசீலனை செய்யப்பட்டிருப்பது போக்குவரத்து செலவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிவாஸ் கூறினார். என்ன மாதிரி சப்போர்ட் என்றால், இந்த லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் சிஸ்டம் கண்டிப்பாக ஒரு டார்கெட்டட் சப்சிடியில் அரசாங்கம் ஒரு உதவி கொடுத்தா இது அந்த ப்ரைஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அந்த சப்சிடி இல்லாதனால சில வெஹிக்கிள்ஸ்லாம் டீசல் மார்க்கெட் ப்ரைஸில் பே பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ஆயிடுச்சு டீசல் ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக அந்த தேங்காய் விலையும் இன்னும் அதிகரிக்கும். இதனால் மொத்த விற்பனையாளர்கள் தரப்பில் விலை உயர்வு, குறைந்த அளவிலான கையிருப்பு மற்றும் பொருள் அனுப்பும் சேவையில் சுணக்கம் போன்ற பிரச்சனைகளால் சிறு தொழில் வியாபாரிகளும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி பல சிறு வியாபாரிகள் இறுக்கமான நிதி கையிருப்பில் செயல்படும் வேளையில் அதிகமான பொருள்களை வாங்கி வைத்துக் கொள்ள முடியாத சூழலும் ஏற்படுவதாக நிவாஸ் பிரணாமா தொடர்பு கொண்டபோது தெரிவித்தார்.